வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு CS கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ பாஜக இந்த பக்கம் டிவி தினகரன், OPS மற்றவங்க எல்லாருக்குமே செங்கோட்டைன்னு ஒரு பாலமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்க டிவிக்கு அவன் நெருங்கணும் அப்படின்னா அந்த ப்ராசஸை ஃபெசிலிட்டேட் பண்ணுற இடத்துல அவர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால கூட்டணி விரிவுபடலாம்னு ஒரு பார்வை இருக்குது. அமித்ஷா பனையூர்லேயே வந்து ரிசார்ட் எடுத்து தங்க போகிறாருங்கிற லெவலுக்குலாம் பேசுகிறாங்க. இப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் இருக்குது தான். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி திமுக காங்கிரஸ் கூட்டணி வீழ்த்தணுன்றது தான் அவங்களோட தலையாய நோக்கமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து EPS முக்கியமா இல்லை நயினார் நாகேந்திரன் முக்கியமா அப்படின்றதுலாம் அவங்களோட ஸ்கெட்சில் இருக்காது. அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகும் அப்படின்றது அவங்களோட பிளானாக இருக்கும். இந்த மாதிரி இந்த பிளானோட கோல் அப்படின்றதுல காம்ப்ரமைஸ் கிடையாது. இளவல் விஜய் முதலமைச்சர்னு செங்கோட்டையன் பேசலை. எப்படி பேச முடியும்? பேசினா அப்புறம் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லிட்டு இருக்கேன், என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன்ல, டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்லீப்பர் செல், அப்புறம் டிவி தினகரன் கூடப்பா நான் வந்து அவர் வருவாருன்னு தான் நான் சொன்னேன். ஏன்ப்பா அவசரப்பட்டு பேசுகிறீங்க? அப்போ ஆல்ரெடி ஒருத்தர் முதலமைச்சர் நம்ம சொல்லிட்டு நம்மளே கண்டுக்காமல் போயிட்டார். அப்புறம் இந்த தம்பி அப்படியே நடத்தா, அப்போது நீ எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, நான் அம்மா காலத்து அரசியல்வாதி, நம்மளாம் நான் போய் கோலியாக விளாட்றது. அப்புறம் அண்ணன் OPS முதலமைச்சராகவே இருந்தவருப்பா. அப்போது நீங்கள் இது மாதிரிலாம் கொம்பு சீவி விடாதீங்க சொல்லுங்களா. இளவல் விஜய் வந்து அடுத்த முதலமைச்சர் இன்றைக்கி சொல்லிட்டு இருந்தாருன்னா OPSக்கு வந்து அப்படியே நெஞ்சு என்ன இன்னொன்னா இதுவே என்னால் முடியல, எப்பா நீ என் களத்தை கையை பிடிச்சி விடி அப்படி பலமாக்கி விடுவோன்னு பார்த்தா நீ போய் எதிரில் நின்று. அதனால் அது செங்கோட்டையன் அவசரப்பட்டு செய்ய மாட்டார். தலைவர், அடுத்த புரட்சி, வெற்றி, வியூகம், தொகுதி நம்மது அப்படிலாம் பேசுவாங்க. புரட்சி வருங்காலமே சொல்லுவாங்க. ஆனால் வருங்கால முதலமைச்சர் இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னா இன்னைக்கு சொல்லியிருக்கணும்ல, சொல்லலை. அதாவது நல்லா இருக்குங்க, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அரசியல். நீங்கள் பொங்கல் கிட்ட பாருங்களேன், பொங்கல் கிட்ட எந்த தலைப்பு பேசுறதுன்னே தெரியாது. ஜனநாயகன் வரலாம் அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகணும், போட்டவங்களுக்கு லாபம் வரணும், மக்கள் ஃபர்ஸ்ட் டே ஆடியோ லான்ச் மலேசியாவில் வச்சுக்கலாம், படத்தையும் மலேசியாவில் ரிலீஸ் பண்ண முடியாது. இங்கே தான் பண்ண வாய்ப்பு இருந்து அங்கேயே ரிலீஸ் பண்ணி லாபம் வந்ததுன்னா அதே முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை. அதனால தான் இப்போ கூட என்ன, இப்போ உங்களுக்கு வந்து முடிஞ்சால் யூடியூப்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ ஓட்டு கேட்குற மாதிரி ஒரு வசதி இருந்தால் அதை தான் அவங்க விரும்புவாங்க. அவங்களால வந்து பனையூர் விட்டு வெளியிலலாம் வந்துட்டு இப்போ நம்ம எதனா கம்ப்ளைண்ட்டுன்னா நீங்கள் எதுக்குங்க செக்ரட்டரியேட்டை தொலைவாக இருக்குது, அடிக்கடி வந்து போகல, பனையூர் பக்கத்துலேயே எங்கன்னா ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா அப்படியே பார்த்துக்கலான்னு அசால்ட்டாக சொல்லுவேன். இல்லை, இப்போ நாளைக்கு இதே சொல்லுவாங்க. உள்துறை அமைச்சரை கூட வழக்கமாக சிட்டிக்குள்ளே தங்குறவர் பனையூர் வந்து லான்ச் பண்ணுற அளவுக்கு நாங்கள் அரசியலை மாற்றிருக்கோம்னு கூட கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது யாருக்கும் தெரியாமல் சரி காது வச்சு பார்த்த மாதிரி கூட இல்லை அந்த நிலைமைக்கெல்லாம் போவார். அமித்ஷா வந்துட்டு ஒரு விஷயத்தை முடிக்கிறாரு, பண்ண போகிறாருன்னா ஏன் இவர் என்ன பார்க்காதவரா பிரதமர் மோடியை போய்? இல்லை இவர் முக்காடு போட்டுக்கிட்டவரா? அதெல்லாம் அழைப்பு கூப்பிட்டா அழகாக அருமையாக அண்ணன் சார் போயிடுவார். அதுதான் கேள்வி. ஏன்னா செங்கோட்டை மூலயமா எதுக்கு விஜய்கிட்ட பேசுறது? நேரடியாக அவங்களுக்கே பேச முடியாது. எதுக்கு நேரடியாக அங்கேங்க அந்த CBIயில் இருப்பாங்கள்ல, விசாரணைக்கு போகிறாங்களா, எல்லாரையும் விசாரிச்சிட்டோம். கட்சி தலைவர்ன்ற முறை ஐ விட்னஸ் நீங்கள். அதனால் விட்னஸ் நாங்கள் உங்களை குற்றப்பத்திரிகைலாம் சொல்லலைங்க. உங்கள் மேலே குற்றம் நீங்கள் கண்ணெதிரில் பார்த்துருப்பீங்களா, மயக்கச்சி விழுந்ததை, கத்தனதை, அப்படி பண்ணதை, பாட்டில் தூக்கி அதெல்லாம் அதை வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆஃபீஸில் வந்து எழுதி கொடுத்துருவோம். இல்லைங்க பணம் வருவாங்க, பார் நான் வந்து ஒன்று ஐ விட்னஸாக கூப்பிட்றேன், வந்தால் விட்னஸ்ஸு, வரலன்னா அக்யூஸ்டு. வசதி எப்படி அப்படின்னா, இல்லையா அக்யூஸ்டெல்லாம் எழுதுறாதீங்க, நான் விட்னஸாகவே வந்து நான் பார்த்ததை எழுதி கொடுத்து போயிடுறேன்னு. அப்படி போகும்போது என்னப்பா டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணால் எடுக்கிறது இல்லையா? வசதி எப்படி? இல்லைங்க வசதியெல்லாம் நல்லா இருக்குது சொல்கிறபடியே. அதெல்லாம் இதெல்லாம் வந்து மக்களுக்கு புரியும் இந்த மாதிரியான அரசியல் நாட்டில் நடக்குதுன்னு. இதெல்லாம் 40 பேர் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்குன்றது முன்னாடியே யோசிச்சிருக்கணும். CBIக்கு போனது வந்து அது ஒரு வெற்றி கிடையாது. அது வந்து ஒரு பெரிய சிக்கலாக தான் நான் பார்க்குறேன். அது வந்து என்னைக்காக இருந்தாலும் கழுத்தில் சுற்றின பாம்பு அது தாவேக்காக்கு. அது வந்து இவங்க வந்து அன்றைக்கிலாம் வெற்றின்னு பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. புரிதல் இல்லாத பண்ணுற வேலை அது. அதே வேற ஒரு இடத்துல கேட்டோம்னா நாங்கள் அதை கேட்கவே இல்லையே CBI இதன்னும். இப்போ ஹாங்காங்லேருந்து போலீஸ் வந்து விசாரிக்கணும், CBI ஒன்று தமிழக போலீஸ் விசாரிக்கணும், இல்லை CBI விசாரிக்கணும், இல்லை ஹாங்காங் சைனா போலீஸ் விசாரிக்க முடியும், இன்டர்போல். அதான் புரிதல் இல்லாதவர்கள் பாவம். பட் இப்போ செங்கோட்டையன் போயிருக்காரு, அவருக்கும் செங்கோட்டையன் வந்து அவங்கள மாற்றுவாரா இல்லை செங்கோட்டையனே வந்து வைப்பு பண்ணுவாரான்னு தெரியல. போதான் இல்லை அடையமா இவரு ஜென்சி கிட்ட மாறிடுவார் செங்கோட்டையன் அவர்களுக்கே ஏன் பிஜேபி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்பியிருக்கக்கூடாது, அவரே ஒரு ஸ்லீப்பர் செல்லாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளாஸ்ட்டை நீங்கள் தான் பண்ணியிருந்தீங்க. எப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணீங்க சார் அந்த இடத்துக்கு?
இல்லை ஸ்லீப்பர் செல் என்று நான் சொல்லலை, நான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லியிருந்தேன். ஸ்லீப்பர் செல்லுக்கும் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் வித்தியாசம். டிடிவி ஸ்லீப்பர் செல்னா அது வந்து குட்டி விஷயம். அப்புறம் இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் அப்படியே கரண்ட்டை குத்து அப்படியே கரண்ட்டை வாங்கிக்கலாம். அதாவது நாளைக்கு அம்மையார் நிர்மலா சீதாராமன் நான் தாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசுகிறேன் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா, இவர் வந்து நான் அவங்க கூடலாம் பேச மாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார். கண்டிப்பாக பேசுவார். பேசலைன்னா அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருன்றது அவருக்கு தெரியும். அதனால் பிஜேபிக்கு வந்து ஆக்சஸ் பண்ணணும், இல்லை அமித்ஷா அவர்கள் ஆஃபீஸ்லேருந்து பேசணும் கொள்ளலாம்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதுக்கெலாம் ஒரு உறுதுணையாக இருப்பார். என்ன ஒன்றும் இனிமேல் பழைய மாதிரி நம்ப மாட்டார் ஃபுல்லாக பிஜேபியை. இப்படி தான் சொன்னீங்க, ஒரு டெல்லிக்கு வந்தபோது எல்லாம் பண்ணி தரேன்னு தர அப்புறம் கட்சியில் நடுவில் விட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த என்டிஏ அலையன்ஸ்னு வரும். அமித்ஷா வரும்போது இங்கே ஒரு சில விஷயத்தை மாடலிட்டிஸ் ஒர்க் அவுட் பண்ணுவார். இப்போ இன்றைக்கி கூட பிஜேபி பற்றி எதுவுமே பேசலையே அவர் தப்பா. தாவேக்கா பிஜேபி பற்றி இது வரைக்கும் என்ன கமெண்ட் எது அதை தான் சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு சேர்ந்த உடனே சேர்ந்த 10வது நிமிஷத்தில் திமுகவும் அதிமுகவும் ஒன்றுன்னு தெரியுது. உங்களை கட்சியை விட்டு வெளியேற்றினதுக்கு காரணம் பிஜேபி. அதாவது அவங்க தான் மூல காரணமே. சும்மா இருக்கிறவங்கள அப்பா அப்படிக்கா போப்பா அங்கே வந்து பெருசாக லம்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அமுச்சு விட்றோம். அவரும் லம்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படிக்கா போகிறாரு. அங்கே போனால் லம்பாக கிடைக்காம கையில் காலில் இருக்கிறதெல்லாம் பிடிங்க அமுச்சு விட்டாங்க. சரின்ட்டு சரி நம்மளை அமுச்சவங்ககிட்ட போய் சொல்லலான்னு பார்த்தா என்னங்க அங்கே போய் பார்த்தா லம்பாக கிடைக்கும், நீங்கள் இருக்கிறதும் போயிடுச்சுங்க அப்படின்னா, அது நான் சொன்னேன் உனக்காக தோணிருக்கு, நான் தான் சொன்னேன்ல நீ தான் பார்த்து போனோன்னு. அந்த மாதிரி அவர் செய்த ஒரு தவறு, அதனால் அங்கே பதவி போச்சு. அதுவும் பாவம் பதிவு பண்ணுறாரு, என்னுடைய பொறுப்புகள் எல்லாம் பறிக்கப்பட்டது, அது கூட பரவாயில்லை, என்னிடம் இருந்தவரோட பொறுப்புகளும் பறிக்கப்பட்டிருக்கிறது. அது தெரிஞ்சு அந்த துக்கம் வந்து அடிச்சு தான் வருது. நீக்கிய எடப்பாடி அவர்கள் மேலே வர கோபம் உங்களுக்கு சண்டை செய்யுங்கன்னு இறக்கி விட்ட பிஜேபி மேலே யாருக்குமே வரல. செங்கோட்டையனுக்கு வரல, ஓபிஎஸ் வரல, டிடிவிக்கு வரல, சசிகலாவுக்கு. என்ன காரணம்? ஏன் சொல்லுங்கள் வெளிப்படையா. ஏன்னா இந்த மந்திரவாதி ஒரு படத்தில் வந்து ஒரு குட்டி சைத்தானை ஏவி விடுவாப்புல, அந்த குட்டி சைத்தானே போகும், அது வந்து கவுண்ட் பண்ணி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். போட்டு செம்மடி அடித்தவொடனே அந்த குட்டி சைத்தான் வந்து அழுவும், ஐயோ அவன் மேலே ஏவி விடாது, அடியாக அடிக்கிறான், பேய் அடிக்கிறான்னு சொல்லிட்டு குட்டி சைத்தான் தப்பிச்சு இறங்கி ஓடி போயிடும் அந்த உடம்புல இருந்து இறங்கி. அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு இதை பார்க்கும்போது அந்த ஜோக்கு தான் வருது. அந்த மாதிரி இந்த குட்டி சைத்தான் பேச்சை கேட்டு டெல்லிக்கு போனால் இங்கே திருப்பி வந்தால் எடப்பாடி பழனிசாமி செம்மடி அழிக்கிறார். ஐயோ வேணாம், நான் வந்து என் உடம்புலே இருந்துக்கிறேன், நீ என்னை ஏவியெல்லாம் விடாத அப்படின்றது நிதர்சனமான உண்மை. பட் அதை தாண்டி இப்பொழுது அவர்கள் திருப்பி மறுபடியும் யாருன்னா கிடைப்பாங்களான்னு தேடுவாங்க. யார்? பிஜேபி. அண்ணாமலை கிட்ட சொல்லுவாங்க யாருன்னா இருக்காங்களா, கல்யாண வீட்டில் இப்போ தான் டிடி விட்ட இப்போ தான் பேசிட்டு அவரை தான் அனுப்பி விட்டுட்டோமே ஏற்கனவே. இல்லை இப்போ வேறு யாருன்னா கேட்பாங்க. அப்புறம் அங்கே வேலுமணின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அவைலபிளாக கேளுங்க அப்படின்வாங்க. பார்க்கணுன்னு டெல்லியில் கூப்பிட்றாங்கன்னா, இனிமேல் யார் கூப்பிட்டாலும் பொங்கல்லாம் இருக்குது, விவசாயம்லாம் விளையிற நேரம், இப்போ வரமாட்டேன். இனிமேல் யாராக இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க. இனிமேல்ட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து அந்த கருத்து சொல்கிறது, தேர்தல் முடிவு வரலாம் எதுவுமே நடக்காது. இனிமேல்ட்டு வந்து இபிஎஸ்க்கு கட்சி ஃப்ரீயாக இருக்கும். அவர் என்ன நினைக்கிறாரோ, அதாவது தலைவலி போச்சு இபிஎஸ்ஸை பொறுத்தவரையிலும். டெய்லி காலைல என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றும் கிடையாது. இனிமேல் டெல்லி டு ஏடிஎம்கே டு டெல்லி, அவ்வளோதான். சைடுஸில் குறுக்கில் பஸ் ஓட்டுறது, பாயிண்ட் டு பாயிண்ட் ஓட்டுறது, எக்ஸ்பிரஸ் சர்வீஸு, தனியாக வந்து இன்னொன்று ப்ளூ டாட்டில் கொரியர் அனுப்புறது, அதெல்லாம் இருக்காது. பிரேக்கிங் எந்த ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல் கட்சியோட செய்தி ஓடுறத பார்க்க மாட்டாங்க, பேசிக்கலி விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக கடுமையாக எங்கள் கட்சியில் இல்லாதவருங்க அவரை பற்றி நான் எங்கே கருத்து சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட்டாக செங்கோட்டையனுடைய இதை நோக்கி போயிருக்காரு. இதற்கு பிறகு இப்போ செங்கோட்டையன் எடப்பாடி அவர்களை நேம் பண்ணி ப்ரெஸ் மீட்டில் பேசிட்டதில் கமெண்ட் பண்ண பிறகு ஏடிஎம்கே அடிக்க தொடங்குமான்னு ஒரு கேள்வி இருக்குது. அடித்தா தாவேக்கா டிஃபெண்ட் பண்ணணுங்கிற இடம் வந்துடும். அப்போ இதுக்கு பிறகு தாவேக்கா அதிமுக அல்லது அந்த ஒரு நெருக்கம் எதுக்குமே வழி இல்லைங்கிற மாதிரி இப்போதைய சூழல் உருவாயிருக்கா? செங்கோட்டையன் ஒரு ஃப்ரிக்ஷனாக இருப்பாரா? ஏன்னா அவர் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும்னு அவர் தான் இறக்க போகிறாங்க. அவர் இல்லை அது இமீடியட்டாக வந்துட்டு ஒரு உடனே வந்து ஒரு ஜெல் ஆகாது. கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு டக் ஆஃபாக இருக்கும். உதாரணத்துக்கு இன்றைக்கி காலையிலேயே வந்து தளவாய் சுந்தரம் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகைக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, செங்கோட்டையனால் ஈரோடில் அதிமுகவில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இழந்தாங்க,
உதாரணத்துக்கு இவருனால வந்து நிறைய பேர் வந்து திமுகவுக்கு போனாங்க. முத்துசாமிக்கு இவருக்கும் நிறைய பிரச்சனை இருந்தது. தோப்பு வெங்கடாசலம் வந்து கட்சி விட்டு போனதுக்கு காரணம் இவரும். இந்த மாதிரி நிறைய ஒன்றிய செயலாளர் நிறைய பேர் பாதிப்புக்குள்ளாய் போனாங்க. அதேமாதிரி செங்கோட்டையன்னு சொல்கிறார், ஒரு இறந்த ஒருத்தர் அவர் வீட்டுக்கு போய் துக்கம் பார்த்தது கூட அவரை கட்சி பதவியிலேருந்து இது வந்து வரலாறுலேயே இல்லாதது, இதெல்லாம் வந்து தவறு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறார். அதனால் இந்த சொல்லாடல் இருக்கு இல்லைங்களா, நான் கரெக்டாக நீ கரெக்டாக, நான் பண்ணது சரியா நீங்கள் பண்ணது சரியா, அது வந்து இன்னும் ஒரு 15 நாளைக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு ஓடும், பொங்கல் வரலாம் ஓடுங்க. அதுக்கப்புறம் இந்த கூட்டணி ஒருவேளை தாவேக்கா அதிமுகவோட வருதா, இல்லை தாவேக்கா பிஜேபியோட சேர்ந்து பயணம் பண்ண விரும்புதா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. பேயடி அடிக்க மாட்டாங்க. செங்கோட்டையனை பொறுத்தவரைலாம் இப்போ இன்றைக்கி இவர் இபிஎஸ் வந்து ஒரு லைன் ஒன்று கொடுத்துருக்குறாரு. அதாவது அவர் எங்கள் கட்சியில் இல்லைங்க, ஏங்க எங்களை அதை கேட்குறீங்க, அவ்வளோதான். அது வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஒன்லைனர் ஸ்டேட்மெண்ட்டு. தலைப்பு செய்தியும் அதான், செய்தியோட சுருக்கமும் அதான் முடிச்சிட்டார். கிட்டத்தட்ட இனிமேல்ட்டு அந்த கட்சியில் இருக்கவங்க அந்த ஸ்டாண்டை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஈரோடு அரசியல்னு கேட்கும்போது அதுக்கு உள்ள அரசியல் போய் பேசும்போது வேணா அங்கே லோக்கலில் கேசி கருப்பண்ணன் போன்றவர்களோ இல்லை இன்னைக்கு இவர் பேசியிருக்கிறாரு, நல்ல கூட்டம் இருக்குது. ஆமாம், கூட்டம்லாம் இருக்கு. அதாவது அந்த கூட்டத்தில் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் பேசுவாங்க. ஏன்னா லோக்கல் பாலிடிக்ஸ் என்று நீங்கள் பேசி தான் ஆகணும். ஏன்னா நாளைக்கு தேர்தல்னு வரும்போது செங்கோட்டையனுக்கு இப்போ செங்கோட்டையன் இல்லை, ரெட்டலையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு அங்கே ஒரு சிலர் இப்போ ஏங்கிட்டு இருப்பாங்க. 9 வருஷமா ஏங்கினவங்களும் இருப்பாங்க. கரெக்டாக சொன்னீங்க. 9 வருஷமா 9 தேர்தலா ஏங்கினவங்க. என்னப்பா 70லேருந்து இவரே நின்றுக்கிறாரு, ரிட்டையரே ஆக மாட்டேன்றாரு. கேட்டால் நான் பழைய கட்சிக்காரன்ற மாதிரி லவ் டுடே படமே 2 வாட்டி எடுத்துட்டாங்க. அப்போ ஒன்று இப்போ ஒன்று. காலங்கள் மாறி இருக்கு. காலகட்டத்தில் விக்ரம் 1 2 30 வருஷம் கேப்ல எடுத்துட்டாங்க. அப்படிலாம் இருக்கும்போது இவர் வந்து அந்த சந்திரலேகா படம் வந்தப்போ அரசியலுக்கு வந்தவர். இப்போவும் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாம் போய் விசிடி எல்லாம் போய் இப்போ மெமரி கார்டில் வந்து இன்னமும் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் ஏடிஎம்கில் இருக்கவங்களுக்கு உண்மையிலே அது வந்து ஒரு சிலர் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பாங்க. பர்டிகுலர்லி யங்ஸ்டர்ஸ். அதான் யங்ஸ்டர்ஸ்னால் அவங்களுக்கு 60 வயசு இருக்கும். அவர் ஈரோட்டின் துரைமுருகனாக இருந்தார். கரெக்டு. எப்படி வந்து வேலூரில் ஒரு தொகுதி கட்சிக்காரர்களாம் இல்லைப்பா அது அவருக்கு நேந்தி விட்டாச்சுன்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஈரோட்டின் துரைமுருகனாக இருந்தார். அதனால் இப்போ ஈரோட்டில் வந்துட்டு இப்போது அது அங்கே பட்டாசு வச்சு கொண்டாடினது காரணமே அதான். பா அண்ணன் காலி, இப்போ திண்ணையில் நமக்கு யாருக்கோ ஒருத்தர் வாய்ப்பு. இப்போ திண்ணைக்கு சொந்தக்காரர் யார், இபிஎஸ். அவர்கிட்ட போய் கேட்டால் அண்ணா காலியாக இருக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குன்ற மாதிரி. ஆனால் ஈரோட பொறுத்தவரைலாம் அதிமுகவுக்கு வந்து ஒரு கட்சி நடத்துறது அங்கே ஒன்றும் பெரிய சிக்கல் கிடையாது. இதே சென்னையிலேருந்து ஒரு முக்கியமான ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா அதனுடைய தன்மை வேறு. சேலத்தை பொறுத்தவரையிலும், ஈரோடை பொறுத்தவரையிலும், கோயம்புத்தூரை பொறுத்தவரையிலும், திருப்பூர் பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு அங்கே வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. அதனால் அதை ஒரு தொகுதியினுடைய பிரச்சனையாக தான் பார்ப்பாங்க. அதிகபட்சம் கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய பிரச்சனை. அதை தாண்டி அங்கே வந்து அதை பெற்று அவங்க தலையை போட்டு பிச்சுக்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. இன்னொன்று எதிர்வினை ஆற்றுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தில் அந்த எழுச்சி பயணத்தை திருப்பி தொடங்குறாரு. அங்கே தான் தொடங்குறாரு. எங்கேருந்து இப்போ அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு செங்கோட்டையன் ஒரு 2-3 நாளாக பண்ணிட்டார். எடப்பாடி பழனிசாமியோட ஸ்ட்ரென்த்துக்கு அவரும் ஒரு விளம்பரமாக இல்லை அது ஒரு காட்சியாக கண்டிப்பாக கூட்டம் பிரம்மாண்டம் அதெல்லாம் அவரும் காட்டுவார். அதை வந்து நமக்கு ஒரு பத்திரிகையாளராக வந்து பார்க்குறதுக்கு நன்றாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஈரோட்டில் விஜயினுடைய பயணம் அதை செங்கோட்டையன் இமீடியட்டாக ஒருங்கிணைக்கிறதுக்கான ப்ரப்போசலையும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. விஜய் கொண்டு போய் அதாவது அதுக்கு ஒரு தியரி உடனே அது அவங்க சொன்னாங்களால நம்ம மீடியாக்கள் எழுதுனான்னு தெரில. அண்ணா பிறந்த முன்னான காஞ்சிபுரத்தை முடித்த பிறகு பெரியார் என்னுடைய ஈரோட்டுக்கு போகிறார். அது ஐயா அண்ணாவோட புகைப்படம் அவர் வைக்கலன்றதே என் போன்றவர்கள் நாங்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை தாண்டி அவர் அண்ணா சொன்ன அரசியல் அவர் பண்ணலைன்றது என்னோடய புரிதல். இன்றைக்கி மக்களை சந்திக்கணும். இன்றைக்கி 30 பேர் வந்தாங்க சேர்ந்தாங்க ஒரு பெரிய ஸ்டேஜில் உள்ளுக்குள்ளே அதாவது கண்ட்ரோல் பண்ண இடம் தாங்க அது. இங்கே வெளியாளுக்கு இது கிடையாது. அதில் ஒரு ஸ்டேஜில் ஒரு இந்த துண்டெல்லாம் போட்டதெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த மேடையில் மைக்கை முன்னாடி உட்கார வச்சுட்டு அந்த இவங்களை பத்திரிகையாளர் சந்திப்புன்னு கூட நடத்த வேண்டியதில்லை. ஒரு 500 பேர் எதிரில் உட்காந்துருக்கும்போது நம்ம என்ன பயணம் பண்ணுறோம், நம்மளை நம்பி இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, இங்கே இருக்க கட்சிக்காரங்க இவங்களுக்கு வந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும், இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, நம்மளை விட கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, நம்ம ஜெயிக்கணுன்ற அந்த உன்னத கருத்து கூட வந்திருக்காங்க. எம்ஜிஆரை பார்த்தவர் அண்ணன், அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்தவர், இன்றைக்கி வந்து என் தலைமையில் என்னை ஏற்றுக்கிறாருன்னா அவரோட அந்த மனதைரியம்னு சொல்ல முடியாது, அந்த தியாக குணம். ஏன்னா ஏன் இங்கே அந்த தியாக குணம்னு சொல்கிறேன்னா ஜூனியர் யார் எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்க முடியல. ஆனால் அதை விட சப் ஜூனியர். அதாவது எப்படின்னா நான் காலேஜு +2 தான், +2 படித்தவரை நான் ஏற்றுக்கணும்.
அதெல்லாம் முடியாது, எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏன் சொன்னாங்கன்னா, இல்லை நான் நீங்கள் காலேஜ்னு 4 பேர் சொன்னாங்க. சொல்லி கிள்ளி முடிஞ்சோன்னே சரி இவர் இதை விட எதனா பெருசாக செய்வார்னு பார்த்தா 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் அங்கே ஒருத்தர் ஓடி வரான். நீ தான் அடுத்த தலைவர், நீ தான் அப்படின்னு யார் சொல்கிறா? காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட நான் இதை இப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து எப்பயுமேங்க யதார்த்தமான அரசியல் சாமானியர்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம். காலேஜ் +2 படித்த இபிஎஸ்சி ஏற்றுக்க மாட்டார், இவர் காலேஜ் படித்தவர். ஆனால் 5th ஸ்டாண்டர்ட் படித்து அது இல்லை எல்கேஜி யூகேஜி மாதிரி இருந்து வரக்கூடியவங்களும் ஏற்றுக்குறார் தலைவராக, ஏற்றுக்கிட்டார். இதில் வந்து விளக்கம் வேறு கொடுக்குறாரு. அம்மா படத்தை வந்து இன்னும் வச்சுருக்கீங்க அப்படின்னு. நான் இன்றைக்கே எடுத்துட்டா வந்து நீங்களாம் தப்பாக சொன்ன. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? சரி நாளைக்கு எடுப்பீங்களா? ஓ அந்த 24 ஹவர்ஸ் தான் பிரச்சனை, அப்போ எடுக்கிறது உறுதி. அதெல்லாம் வந்து சரி அவருக்குமே ஒரு கஷ்டமான ஒரு நெருக்கடி தான். பாவம் இதை விரும்பிலாம் அவர் செஞ்சுருக்க மாட்டார், அவருக்கு வேறு வழி கிடையாது. சர்வைவல் அப்படிங்கிற சர்வைவல் தான். வெளியில் சொல்லலாம், போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டுவாங்க. இப்போ நாளைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் தளபதியின் தளபதியாக தலைமை பண்பேற்றிருக்க ஐயா செங்கோட்டையன் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, முதலமைச்சராக விஜய் வருவதை உறுதி செய்வார் அப்படின்லாம் போட்டு போஸ்டர்லாம் ஓட்டுவாங்க. விடாமுயற்சின்னு போட மாட்டாங்க, அது அஜித் படமா? சரி ஏதோ ஒரு முயற்சி போடுவாங்க. போஸ்டர்லாம் போட்டுக்கிட்டு அந்த போஸ்டர் காய்ச்சி ஒரு 10 நாள் கழிச்சு விழுந்துடும், அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. சிறப்பு காட்சி ஓவர். பூத் லெவலில் போய் இவர் வந்து கிட்டத்தட்ட அமைப்பு செயலாளர்னா அந்த கொங்கு மண்டலத்துக்கு ஒரு செயலாளர் மாதிரி இப்போ அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேலுமணி இவருக்கு பின்னாடி அரசியலில் வந்தவர் தான், இவரை தாண்டி மேலே போயிட்டார். இவருக்கு பின்னாடி வந்தவர் தான் தங்கமணி, இவரை தாண்டி அரசியலில் மேலே போயிட்டார். இவருக்கு பின்னாடி வந்தவர் தான் செந்தில் பாலாஜி, இவரை தாண்டி மேலே போயிட்டார். இவர் கூட சமகாலத்தில் பயணம் பண்ணவர் ஈரோடு முத்துசாமி, இவரை தாண்டி போயிட்டார். சின்னசாமி இவரால் பாதிக்கப்பட்டவர். தோப்பு வெங்கடாச்சலம் அமைச்சராக இருந்தார். இவருக்கு இருந்த அமைச்சர் பதவி காலகட்டத்தில் தான் இவர் இல்லைன்னப்போ தான் அம்மையார் ஜெயலலிதா தோப்பு வெங்கடாச்சலம் தாக்கணும். அவரும் தனியாக கண்டெஸ்ட் பண்ணார். இவரால் தான் பிரச்சனை. நாங்கள் இப்போ இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இபிஎஸ் அவர்கள் இப்படி செய்து விட்டார், மற்றவர்களை இப்போ இவ்வளோ பேர் இவர் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் யோசிப்பாங்க இல்லைங்களா அவங்க. அதனால் அங்கே அதிமுகவில் பொறுத்தவரைலாம் அதை அவங்க சீரியஸாக எடுத்துக்கலங்க. பட் மற்றபடி அந்த பர்செப்ஷன் இருக்குது இல்லைங்களா. இன்றைக்கி 2 நாள் செய்தி, நேற்று செய்தி இன்னைக்கு செய்தி, நாளைக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அதை கண்டினியூ பண்ணுவாங்க, அதோடு அது முடிஞ்சிடும் சாப்டரு. அதுக்கப்புறமா காலையில் ஃபோன் பண்ண அண்ணன் பிஸியாக இருக்காருண்ணே, எதாக இருந்தாலும் சொல்லுங்கண்ணே அப்படின்வாங்க. இல்லைப்பா கொஞ்சம் பேசணும்ப்பா கட்சி நடவடிக்கைகள், அது கூப்பிடும்போது சொன்னால் போதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடும். இல்லை கடைசியில் ஜனவரியில் அவர்கிட்ட போய் ரசிகர் மன்ற டிக்கெட் வாங்கி கொடுங்க, ஜனநாயக டிக்கெட் இல்லை அது கேட்பாங்கல்ல. இப்போ அது எப்படி இப்போ ஈரோட்டில் ஒரு 30 பேர் வந்திருக்கிறாங்க அவரை நம்பி. அங்கே ஊரில் வந்து ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க, ஒரு 1030 பேர். அதில் அவங்களுக்கு ஜனநாயகம் படம் பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ நல்லா இருக்கும்ல, கட்சி தலைவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் வாங்கி கொடுங்க. வேறு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? இந்த மாதிரி இப்போ வேறு என்ன மெடிக்கல் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்கண்ணே, நம்ம 7.5 ரிசர்வேஷன்னால 7.6 இருந்தால் கூட இந்த பையனுக்கு கிடச்சிருக்கோம், இது எதனா ஃபோன் பண்ணி எதனா ஒரு மெடிக்கல் காலேஜில் வாங்கி கொடு. எம்ஜிஆர் இதை பண்ணியிருக்கிறார். இவர்கிட்ட போய் யாருன்னா கட்சிக்காரன் பையனை மெடிசன் சீட்டு பாருங்கள் இவ்வளோ மார்க்கு கம்மி, அந்த காலேஜில் கேப்டேஷன் ஃபீ அதிகமாக கட்டுறாங்க, அது நம்ம கட்சி சார்பாக. அப்புறம் இங்கே வந்து அனாத ஆசிரமம் லாஸ்ட்டு 1 மாதமாக வந்து காசு வரல, ஒரு 50 மூட்டை போடுவாங்கண்ணா. இதெல்லாம் கட்சி பண்ணுறவங்க பண்ணுற வேலைகள். இல்லைண்ணா ஒரு தொண்டர் உங்கள் தலைமையில் தான் கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான் லெட்ரு, படிச்சு பாருங்கள், படிக்கும்போது கண்ணு கலங்குதுண்ணே. யாருன்னா ஒருத்தர் நம்ம சார்பாக அந்த கல்யாணத்துக்கு அமுச்சு விட்டா ஒரு லெட்ரு மாதிரி ஒன்று எழுதி கொடுத்து விஜய்னு போட்டு கையெழுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க ஃப்ரேம் போட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கட்சி நடத்துகிற லட்சணம். இது மாதிரி நிறைய பேர் கூட சொல்கிறாங்க இவர் வந்து விஜய்க்கு வந்து ஐடியாஸாக கொடுக்குறாருன்னு. சொல்லி கொடுக்க தான் முடியும். மாணவர் தான் பட்சி தேர்வு எழுதணும். எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் எந்த மாதிரி தேர்வு எழுதுவாருன்னு. அதெல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்க, களத்தில் தேர்தல் நேரத்தில் வாக்குப்பட்டி வேட்பாளர்னு வரும்போது விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவு இருக்குது. அதாவது ப்ரூவ் பண்ணிட்டு இறங்குறது கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் முதலமைச்சராக உட்காந்துருவாருன்றாங்க. அந்த புள்ளியை வந்து நான் ஏற்க மறுக்கிறேன். 2வது பிரதான கட்சி அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு போலியான பிம்பத்தை திரும்ப திரும்ப மூளை செலவை செய்கிறார். ஒன்று திமுக, ஒன்று தாவேக்கான்னு. இது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அதில் புதுசு கிடையாது. அப்படி நிறைய பேர் சொன்னவங்க தோற்று போயிருக்காங்க, அது புதுசு கிடையாது. அப்போ நீங்கள் இதை சொன்னீங்கன்னா இதையே சொல்லணும். திமுகவுக்கு மாற்று அதிமுக சொன்ன போது கதை வேற, அது ப்ரூவ் பண்ணது, அதுதான் ஜெயிச்சுது. திமுகவுக்கு எதிர் மதிமுகன்னு சொன்னப்போ அது ப்ரூவ் ஆகலை. திமுகலேருந்து கொள்கை முரணாக விசிகா பிரிஞ்சுது, அதில் ஒன்றும் பெருசாக வரலை. அதிமுகலேருந்து அமமுக பிரிஞ்சுது, அதில் ஒன்றும் பெருசாக வரலை. காங்கிரஸ்லேருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் பிரிஞ்சுது, அதில் ஒன்றும் பெருசாக வரல. எல்லாருமே மாற்று தான் சொன்னாங்க. நான் சொன்னது எல்லாருமே தோற்று போயிருக்கிறாங்க.
ஆனால் அந்த மெயின் கட்சிகள் இருக்குது பாருங்கள், அதனால தான் சொல்கிறது சிங்கிள் மேனை விட ஆர்கனைசேஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இப்போ நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சேன். நான் வந்து இப்போ என்னோடய டெக்கன் கிரானிக்கலில் வந்து என்னோடய பயிற்சியில் நாங்கள் தான் 13-14 வருஷம் இருந்தேன். நான் வந்து வந்தேன். மனக்கசப்புன்றது இருக்கும். ஒரு நாளும் தூக்கத்தில் கூட அந்த ஏக்கத்தை விட நான் பெரிய ஆள் அப்படின்ற எண்ணோட்டம் எனக்கு வந்ததும் கிடையாது, வரப்போகிறதும் கிடையாது. ஏன்னா எனக்கு அது அவ்வளோ கொடுத்துருக்கு. எனக்கு பயிற்சி கொடுத்துருக்கு, எனக்கு 3 வேளை சோறு கொடுத்துருக்கு. அப்போ அந்த நிறைவு இருக்குல்ல, மன நிறைவு, எனக்கு ஏற்பட்ட அசிங்கம் அவமானம்லாம் அது புறம் தள்ளிவிடும். அப்படி ஒரு மன நிறைவை இன்றைக்கி அதிமுக செங்கோட்டையனுக்கு கொடுக்கவில்லை. அதனால தான் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, திமுகவும் அதிமுகவும் ஒன்று. ஏது இங்கே அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது இந்த வார்த்தையை இந்த தொண்டையில் வந்திருக்குமா? அதிமுகவும் திமுகவும் ஒன்றுன்னா உடனே அங்கே ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாங்க, புனித ஆட்சி, நேர்மையாக வெளிப்படைத்தன்மை ஆட்சின்னா அப்போ அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி. நான் அவ்வாறு சொல்லவில்லை. நீங்கள் சொன்னதுக்கு அதான் பொருள். திமுகவும் அதிமுகவும் ஒன்று நான் சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம், ஓட்டு போடுறாங்க இல்லைங்களா மக்கள், அவங்க சொல்லலாம் ஆமாப்பா 2 பேர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, 2 பேர் மேலேயும் பிரச்சனை இருக்குன்னு அவங்க சொல்லலாம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? பதவியை அனுபவித்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அதிமுக எதுக்கு எடுத்துகிட்டு வந்தார் எம்ஜிஆர்? மற்றதுக்கெல்லாம் எம்ஜிஆர் சொல்கிறீங்க என்ன சொன்னார்? இது தீய சக்தி ஆகிப்போச்சு, இதை வீழ்த்துறதுக்கு அண்ணா வழியில் அதிமுக. அம்மையார் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? திமுகனா அது வந்து அது வந்து நாட்டு மக்களுக்கு நல்லதில்லை, தீய சக்தி அப்படின்னும்போது அப்போ அது தீய சக்தி அங்கே ஏற்றிக்கிறீங்க, கூட அதிமுகவை சேர்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ அதிமுக இருந்த நீங்களும் இப்போ தீய சக்தி தானே. அப்போது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடிய பேச்சு. இதை ரொம்ப கண்ணியமாக தங்கத்தமிழ் செல்வன் அருமையாக பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்துட்டு போயிருந்தாருங்க. இதை விட அவரும் இதே மாதிரி போனப்போ இங்கே கருத்து வேறுபாடுங்க, அவர் வந்து கட்சி சரியான இடத்துல இங்கே கூப்பிட்டாங்க, நான் வந்தேன், திராவிட கட்சி தானே இது வந்து அதிமுக. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இது எம்ஜிஆரில் உருவாக்கப்பட்ட அண்ணாவோட திமுக, அது அண்ணாவே உருவாக்கப்பட்ட தாய் கழகம் திமுகன்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. யாரும் 2 ஒன்று அறியாதவங்க வாயில மண்ணுன்னெலாம் சொல்லலை. எப்படி பேசினார் தெரில. நிறைய மீம்ஸ்லாம் கிடைக்கும் இனிமேல்ட்டு, அதனால் அதுக்கும் பஞ்சம் கிடையாது. இப்போ தாவேக்கானாலுமே கொஞ்சம் ட்ராலு கொஞ்சம் மீம்ஸ்லாம் வரும். செங்கோட்டையனுக்கு இனிமேல் அந்த வகையில் வந்து அதுவும் கிடைக்கும். கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் அதிமுகவினுடைய சீனியர்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்களோன்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ பலரும் சொல்கிறாங்க அவருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க ஆட்களை இறக்கி விடுங்க, செம்மலை இருக்கார், வளர்மதி இருக்காங்க, தனபால் இல்லை வளர்மதி அவர்கள்லாம் வந்து வளர்மதி அவங்க பீரங்கிங்க, எப்போ பயன்படுத்தணுமோ அப்போ தான் பயன்படுத்தணும். ஆனாப்பட்ட விஜயகாந்த் அவர்களே கருப்பு எம்ஜிஆர் அவர் சொல்லிட்டு இருக்கும்போது யார் கருப்பு எம்ஜிஆர் நீயா அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. வளர்மதி அவர்கள் வந்து அது வந்து அதாவது அதெல்லாம் வந்து கடைசியாக யூஸ் பண்ண வேண்டிய வெப்பன். நீங்கள் வளர்மதி அவர்கள், சி.வி. சண்முகம் போன்றவர்கள்லாம் செம்மலையெல்லாம் அவர்களை இறக்கி விட்டு பேசுவாங்க, அதெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க இனிமேல். அவர் இன்னைக்கு டிவிலேயே ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாரு. இது வந்து புயல் என்று சொல்லப்பட்டது வலுவிழந்து விட்டது, தற்கொலைக்கு சமம் அரசியல் ரீதியிலாகன்னுட்டு முதலில் அவர் அந்த கட்சியில் எத்தனை பேருக்கு கூடுகிற கூட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு வாக்கிருக்கிறது என பார்க்க வேண்டும். 1-2 பேருக்கு இருந்தாலே பெருசு, செம்மலையா 1-2 இருந்தாலே அது மிகப்பெரியது. இவரால் எப்படி இவ்வளவு ஜென்ரேஷன் கேப்புக்கு நடுவில் போய் முதல்ல ஒட்ட முடியும், அவங்ககிட்ட பேச முடியும், இதெல்லாம் ஒன்று ஆகாதுன்னு ஃபோனோலே டைரெக்டாக லைவ்லேயே அடிக்க ஆரம்பிச்சு. செம்மலை அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து ரொம்ப நாகரிகமான அரசியல்வாதி. அதாவது எப்படி செங்கோட்டையன் அவர்கள் கொஞ்சம் கண்ணியமாக பேசுகிறோம் அந்த மாதிரி சொல்லாடல் இது நியூட்ரைஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது செம்மலை இருக்கார், அப்புறம் இப்போ பொன்னையன் இருக்கார், அப்புறம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவரை நியூட்ரைஸ் பண்ணுறதுக்கு அந்த ஏஜ் குரூப்பில் அவர்களை பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்து நாளைக்கு ஒருவேளை தாவேக்கா அதிமுகவுக்கு ஒரு சீரியஸ் த்ரெட்டாக ஒரு சில இடத்துல வருதுன்னா அப்போது சி.வி. சண்முகம், வளர்மதி அவர்கள் போன்றவர்கள்லாம் இறக்கி அதை நியூட்ரைஸ் பண்ணிவிடுவாங்க. இல்லை கொஞ்சம் கண்ணியமாக வந்து போயிட்டு கலாய்க்கணும் டைட்டாக அப்படின்னா கோகுலேந்திரா அமுச்சு விடுவாங்க. ஒரு அவங்கள யாருன்னா பேசுகிறாங்க, விமன் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி. அதனால் இவங்களுக்கு பேச்சாளரோ இல்லை அந்த வியூகத்தை சரி செய்யறதுக்கு ஆள் பற்றாக்குறை அதெல்லாம் ஒன்றும் கரெக்டாக. அப்புறம் ஜெயக்குமார் டிஜே இருக்கார், உங்களுக்கு வந்து ஒரு சாங் போயிட்டு வரணும், கொஞ்சம் ரொமான்ஸ் கலர்ஃபுல்லாக ஒரு பேக்கேஜாக இருக்கார் சென்னையில். அதனால் இவங்களுக்கும் வெப்பன்ஸ்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா நாங்கள் இதை எடுத்து வச்சிருந்து வேற காரணத்துக்கு நாங்கள் வந்து அறிவாலயத்தை தான் குறி வச்சுருக்கேன், நீங்கன்னா பனையூருக்கு எங்களை கூப்பிடுறீங்க, நாங்கள் அவ்வளோ தொலைவெல்லாம் சுட மாட்டோம், நீ வேணா இங்கே வந்து குண்டு வாங்கிட்டு போ அப்படின்வாங்க. வழக்கமாக அவர் கூப்பிடுவாருல்ல, அதனால் வேணா இங்கே அனுப்பி விடுங்க, நாங்கள் இங்கே வந்து வச்சு பக்கத்துலேயே சுட்டு அனுப்பி விடுறோன்ற மாதிரி இருப்பாங்க. களத்துலங்க நிறைய பத்திரிகையாளர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை தாவேக்கா வந்து மிகப்பெரிய எழுச்சி, இது எங்களால் கட்டு கடங்குறது பார்க்கவே முடியல, என் வாழ்நாள்லேயே நம்ம பார்த்ததே இல்லைன்னா சொல்கிறாங்க. நானும் இதே வாழ்நாள் நான் ஒண்டி நான் ஷேக்ஸ்பியர் காலத்துலேயே வாழ்ந்திருந்தேன்,
இல்லை ஔவையார் பாட்டி கூட அன்றைக்கி வடை சுட்ட கதை அந்த காலத்தில் நம்ம பார்த்துட்டு இருந்தோமா? இவர் 77 அரசியல் பேசிகிட்டு இருக்காரு. யார்? ஐயா செங்கோட்டையன். நிறைய பேர் இப்போது அங்கே இருக்கிறவங்களாம் பத்திரிகையாளர்கள், வேறு வழி இல்லை, வேறு எதனா கட்சிக்காரங்க முன்னாடி இதெல்லாம் பேசினா தூங்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் பேர். என்ன 77? இல்லை தாவேக்காக்கு ஏதாவது பயிற்சின்னு ஒரு பசங்களோட உள்ள அனுப்புனாதான். ஆமாம், இன்னும் 15 வருஷம் முன்னாடி போயிருந்தா நம்ம சுதந்திரத்துக்கு போயிட்டு இருக்கலாம், சுதந்திர போராட்டத்துக்கு. உப்பு தண்டி யாத்திரை அது உப்பு காய்ச்சினாங்க. அப்போ வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங். நான் ஒரு 15 வருஷம் முன்னாடி வந்திருந்தேன்னா உப்பு காய்ச்ச அரப்பூர்ல போயிட்டு அதுக்கப்புறம் காங்கிரஸ் பேர் இயக்கத்தோட கருத்து வேறுபாடுனால அண்ணா வந்தார், அண்ணாவோட கருத்து வேறுபாடுனால கலைஞர் போனார், அது பிடிக்காம தலைவர் இப்படி பிரிஞ்சார், இந்த நதியில் நான் இப்படி பயணம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வர்றதுக்கு வேலைக்கு 3 பாகுபலி படம் எடுத்து முடிச்சிருவாங்க. அதனால் அவர் வந்து சரி, நான் வந்து அவரை குறைத்து மதிப்பிடவில்லை, பட் இவங்க கொடுக்குறாங்கல்ல இந்த பில்டப்பு, அது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அவர் களத்தில், அதாவது நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தை எடுத்திங்கன்னா 45 விழுக்காடு என்பது அவங்களுக்கு சராசரியாக எப்பயுமே பதிவாகிருக்குது. 100 பேர் ஓட்டு போகிறாங்க, 45 பேர் இரட்டை இலைக்கும். அதிகப்படியாக 60, 65 வாங்கியிருக்காங்க யாரும் செங்கோட்டையன் அவர்கள். ஒரு வாட்டி வந்து 96 எல்லாரும் தோற்று பொழுது அதிமுகவில், அப்போ வந்து திமுகவில் அங்கே வெங்குடு என்று ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறார். அப்போது தொடர்ந்து இவர் ஜெயிச்சிருக்கார். அது வந்து ஒரு ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது, தொடர் வெற்றி. ஆனால் அந்த தொடர் வெற்றிக்கு உறுதுணையாக கூட இருந்தது அந்த இரட்டை இலை சின்னம். அந்த இரட்டை இலை சின்னம் எல்லாமே இப்போ இன்றைக்கி இவர் களம் காண போகிறார். அப்போ இவர் ஜெயிக்கிறது எந்த அளவுக்கு சாத்தியன்றது முதல் கேள்வி. நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். தோப்பு வெங்கடாச்சலமும் ரெட்டையிலையில் நின்னப்போ ஜெயிச்சவர் தான். தனியாக நின்னவனா பக்கத்தில் பெருந்துறையில் தோக்குறார். மேபி தோப்பு வெங்கடாச்சலத்தையும் அவரோட சீனியாரிட்டியையும் செங்கோட்டையன் சீனியாரிட்டியோட ஒப்பிடுவது தவறு. செய்யலை, இவர் சேவலில் ஒரு முறை ஜெயிச்சிருக்கிறார். அதனால் நம்ம அதை ஒப்பிடலை. பட் நான் ஒரு 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 சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம், சின்னம் என்பது கிடைக்கலாம். டிடிவி தினகரன் குக்கரில் ஜெயிச்சார். அதே குக்கர் எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல வைக்கும்போது அங்கே அது ஒரு வெற்றி சின்னமாக மாறலை. ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவரை தனிப்பட்ட சின்னத்தில் நிற்கும்போது, இன்றைக்கி ஒரு பொது சின்னம் வாங்கியிருந்தாலும் அது முதல் தேர்தலாக வரும்போது அது வந்து ஒரு புது சின்னமாக தான் பார்க்கப்படும். அதனால் அந்த சின்னம் பிரச்சனை வந்து தாவேக்காக்கு இருக்கிறது. பாப்பம் சார், இது வானிலை குறித்து சொல்லும்போது ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு எஃபெக்ட் சொல்லுவாங்க, ஃபுஜிவாரா எஃபெக்ட் அது சொல்லுவாங்க. 2 சைக்ளோன் வந்து மோதி இதில் ஒன்று வலுவிழந்ததாக இருக்கும், ஆனால் இதனுடைய பவரையும் காலி பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு. இப்போ 2 சைக்ளோன், 2 படை, இந்த பக்கம் செங்கோட்டையின் படை, இங்கே ஏற்கனவே தளபதி படை, 2ம் கொலைடாக இருக்குது. அவுட்கம் என்ன, அது அவுட் பஸ்ட் ஆகுதாங்கிறத 26 தேர்தலில் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கு முறைகளுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.